நம்ம தமிழ் சினிமாவில் ஜனவரி முதல் ஜூன் வரை, அதாவது இந்த வருஷத்தோட முதல் 6 மாதத்தில் வெளிவந்த படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ராப்பராக ஹிட்டான படங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 110 படங்களுக்கு மேலே நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் வெற்றியடைஞ்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனவரி மாதத்தில் முதல்ல வெற்றியடைஞ்சது மதகஜராஜா. சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 2012லேயே முடிக்கப்பட்ட படம் இது. ரொம்ப வருஷமாகவே ரிலீஸ் பண்ண முடியாமல் இந்த படத்தை கிடப்பில் போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பழைய படமாக இருந்தாலும் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 60 கோடிகள் வரை கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 12 வருஷமா ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சிருந்த ஒரு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மற்ற படங்களை பின்தள்ளி பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த படம் குடும்பஸ்தன். ஜனவரி 24 இந்த படம் ரிலீஸ் ஆனது. மணிகண்டன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை நக்கலைட்ஸ் ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பாசிட்டிவான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வெற்றி அடைஞ்சது. உலகம் முழுவதும் 27 கோடிகளுக்கும் கொஞ்சம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணதா சொல்லப்படுது. பட்ஜெட்டை விட பல மடங்கு இந்த படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணி தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. அடுத்தது பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் டிராகன். ஏஜிஎஸ் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. நல்ல ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் வெற்றியை இந்த படம் பதிவு செஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் 150 கோடிகளுக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணி சாதனை படைச்சது. இந்த வருஷம் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. மீடியமான ஒரு பட்ஜெட்டில் 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அப்படிங்கிறது தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படி தான் சொல்லணும். அடுத்த படம் மர்மர். இந்த வருஷ ஹிட்டில் சர்ப்ரைஸான ஒரு ஹிட்னா அது இந்த மர்மர் திரைப்படம் தான். ஹேமந்த் நாராயணன்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்தது எல்லாமே புதுமுகங்கள் தான். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படிங்கிற கேமரா டெக்னிக் மூலமாக இந்த படத்தை முழுவதும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹாரர் ஃபிலிம். விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் 6 கோடிகள் வரை கலெக்ஷன் பண்ணி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் இன்ஃப்ளூயன்சஸ் தான். அவங்கள வச்சு இந்த படத்தை ரியாலிட்டியாக ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ கலெக்ஷன். அடுத்த படம் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. த்ரிஷா அஜித் அவர்களுக்கு பேராகவும், அர்ஜுன் தாஸ் ஒரு முக்கியமான ரோலும் இந்த படத்தில் பண்ணியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கும் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சது. பட் பத்திரிகை விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் 250 கோடிகள் வரை இந்த படம் கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. இந்த வருஷம் இதுவரை வெளியான படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 கலெக்ஷன் இந்த குட் பேட் அக்லி தான். இதுக்கப்புறம் சில முன்னணி படங்கள் வெளிவரதால இதை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இது வரைக்கும் இந்த படம் தான் நம்பர் 1ல் இருக்குது. அடுத்தது சசிகுமார் சிம்ரன் கூட்டணியில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி. அபிஷன் ஜீவன்ங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபீல் குட் மூவி. விமர்சனங்கள் பாசிட்டிவாக இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. கிட்டத்தட்ட 90 கோடிகள் வரை இந்த படம் உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணதா சொல்லப்படுது. இது அப்ராக்சிமேட்டான கலெக்ஷன் தான். பட் இதுக்கு கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். இந்த படத்தை தயாரிச்சது $1 மில்லியன் பிக்சர்ஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ங்கிற 2 நிறுவனங்கள். 7 to 8 கோடி பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓவராலாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படங்களில் இதுவும் ஒன்றா நம்ம சொல்லலாம். அடுத்தது மாமன். சூரி ஐஸ்வர்யா லட்சுமி லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. லார்க் ஸ்டுடியோஸ்ங்கிற நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். விமர்சனங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. 47 கோடி வரை மாமன் திரைப்படம் உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ரூரல் சைடு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் மூலமாக தான் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதர்வால் லீட் ரோல் பண்ண டிஎன்ஏ. இந்த படத்தை நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்லோவாக பிக்கப் ஆகி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் உலகம் முழுவதும் 9 கோடிகள் வரை இந்த படம் கலெக்ஷன் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. கடந்த சில வருஷங்களாக அதர்வாவுக்கு படங்கள் எதுவுமே பெருசாக வெற்றி அடையாத நிலையில் டிஎன்ஏ திரைப்படம் அவருக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு. நம்ம லிஸ்ட்டில் கடைசி திரைப்படம் மார்கன். விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை லியோ ஜான்பால் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரிச்சதும் விஜய் ஆண்டனி தான். இது ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் மார்கன் திரைப்படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படங்கள் தான் 2025 முதல் 6 மாதத்தில் ப்ராப்பராக ஹிட்னு சொல்லக்கூடிய படங்கள். இதில் நம்ம ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் ஹிட்டெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கல. ஸோ அதனால் சில படங்கள் மிஸ் ஆகிருக்கலாம். இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சினிமா செய்திகளுக்கு தமிழ் சேனலை ஃபாலோ